Hello guys, welcome back to my channel. என் பேர் மாமா சுபான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கூகுள் அக்கௌண்ட் எப்படி ரிகவரி பண்ணுறது சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போட்டேன், ரெண்டாவது இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த 2 வீடியோலுமே எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய வந்து மெசேஜஸ், பர்சனல் மெசேஜ் தான் வந்துட்டுருக்கு. சில பேருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, சில பேருக்கு வந்து ரெண்டாவது போட்ட வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, சில பேருக்கு வந்து ஒரு 50% பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சில 50% பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையோ அவங்களுக்கோசம் தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் கைஸ். இப்போ அந்த ஒரு வீடியோ வந்து அக்கௌண்ட் ரிகவரி சம்மந்தப்பட்டது வந்து நிறைய வீடியோஸ் வரும், நிறைய ப்ராப்ளம் வரும். எல்லாருக்குமே ஒரே ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. கூகுள் அக்கௌண்ட் பொறுத்தவரையிலையும் எல்லாருக்குமே ஒரே ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. ஸோ நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன். யாருக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலையோ நிறைய பேர் எனக்கு பர்சனல் மெசேஜஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்க ரொம்ப லேட் ஆச்சு எனக்கு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நான் பர்சனல் வேலை எனக்கு நிறைய இருந்தது. ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி தான் நான் ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இல்லை. சரி, ஓகே, ஒரு ஃபைனலாக ஒரு வீடியோ எடுத்து போட்டலாமே சொல்லி தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், வீடியோட லென்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஃபைனலாகவே இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடைசி ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் தாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணி உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்து ரிகவர் ஆகலைனாக்கா பர்மனெண்ட்டாகவே உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ரிகவர் ஆகவே ஆகாது. இதுதான் இருக்கிறதுலே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் ரிகவரி ஆகலைனாக்கா கண்டிப்பாக ஆகவே ஆகாது எப்போவுமே. ஓகே, இப்போ என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா, கூகுளோட டீம் இருக்குது பாருங்கள். கூகுளோட டீம்லேயும் நம்ம வந்து பர்சனலாகவே நம்ம கூகுளோட டீமுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறது, கூகுளோட டீம்கிட்ட நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறது. அந்த ரிக்வெஸ்ட் எப்படி பண்ணுறது சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு வந்து சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் தான் இந்த சேனல் வந்துட்டுருக்கும். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என் மொபைலோட ஸ்க்ரீனில் வந்துருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேராக க்ரோம் ப்ரௌசரில் போயிடணும் கைஸ். க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து கூகுள் ஹெல்ப் சொல்லி இங்கே நீங்கள் வந்து டைப் பண்ணணும் கைஸ். நான் இப்போ இங்கே டைப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கூகுள் ஹெல்ப் நீங்கள் டைப் பண்ணோன்னா மேலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டில் இருக்கிற லிங்க்கே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும் கைஸ். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும் கைஸ். இப்போ நேராக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல கைஸ், இது நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும் கைஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்துடும். அக்கௌண்ட் ரிகவரி ஒரு ஆப்ஷன் இருக்கா கைஸ், இதில் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். அக்கௌண்ட் ரிகவரி ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இதில் வந்து கான் சைன் இன் டு யுவர் கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது. நான் மார்க் பண்ணி காட்டுறேன், இது பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும் கைஸ். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்கள் கீழே வந்தீங்கன்னாக்கா போஸ்ட் டு த ஹெல்ப் கம்யூனிட்டி ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும் கைஸ். கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் லோட் ஆகிடும். புதுசாக ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் கைஸ். ஓப்பன் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும் கைஸ். ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் கீழே வந்து இங்கே இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுது. போஸ்ட் அ கொஸ்டின் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த போஸ்ட் அ கொஸ்டின் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே இன்னொரு பேஜ் உங்களுக்கு வந்து புதுசாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஷார்ட் சம்மரி ஆஃப் யுவர் இஷ்யூ சொல்லி காட்டும். உங்கள் இஷ்யூ என்னன்னு சொல்லி காட்டும். நீங்கள் வந்து கான் சைன்இன்னு சொல்லி இங்கேருந்து எழுதுறேன். உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அந்த இஷ்யூ நீங்கள் வந்து இங்கே வந்து டைப் பண்ணணும். இப்போ நான் கான் சைன் இருக்குல்ல, கான் சைன் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம். ஓகேவா கைஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை இதில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக இதில் நீங்கள் பண்ண ஒரு இது நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து இது ஒரு டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இந்த மாதிரி நீங்களும் உங்களது ஒரு டைப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு லாகின் பண்ணும்போது ஃபைனலாக என்ன வருதோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் கான்ட் லாகின் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து இதில் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். நான் எனக்கு வந்து இந்த மாதிரி காட்டுச்சு. ஓகே கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் காட்டும். இந்த மாதிரி காட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கணும் கைஸ். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேராக அதுலேருந்து நம்ம போஸ்ட் பண்ணணும். காட்டுறவங்களுக்கு இங்கே வந்து ஒரு கேலரி ஆப்ஷன் உங்களுக்கு ஒன்று காட்டுதுன்னு நினைக்கிறேன். இது காட்டுறது, இது கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணோன்னே அந்த கேலரியில் இருக்கிற அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டன் கொடுத்துடணும். டன் கொடுத்தோன்னா அந்த என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களோ அது வந்து இதில் வந்துடும் கைஸ். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டகரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிடணும். அக்கௌண்ட் எக்ஸஸ் அண்ட் ரிகவரி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துடணும் கைஸ். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து கான் சைன் இன் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல, நம்ம வந்து அது செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குல்ல, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து கொடுத்துடணும் கைஸ். கொடுத்த உடனே கொஞ்சம் வந்து லோட் ஆகிட்டு இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு வந்துடும்.
இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்துடணுங்க. கீழே வந்துட்டு நம்ம வந்து கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது பாருங்க, அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பிளாட்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்குது, இந்த ப்ளீஸ் செலக்ட் பண்ணணும். பிளாட்ஃபார்ம் நம்ம செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்ம வந்து கிளிக் பண்ணி, இப்போ நான் ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ணிருக்கேன், ஆண்ட்ராய்ட் நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், கிளிக் பண்ண உடனே இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப் வர மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே எல்லாமே டீட்டெயிலாக அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா போஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அந்த போஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும் கைஸ். போஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் லேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து வந்துடும். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி போஸ்டட் இன் யுவர் கூகுள் ஹெல்ப் கம்யூனிட்டி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸில் வந்து உங்கள் மெயில், இப்போ எந்த மெயிலேருந்து நீங்கள் இந்த பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வரும் கைஸ். ஓகே கைஸ், அந்த மெயில் வரும்போது உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று 100% ஓகே ஆயிடுச்சுன்னா அதில் வந்து ஒரு லிங்க் அவன் தருவான். அந்த லிங்க்குக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் அக்கௌண்ட் ரிகவரி பண்ணுற ஆப்ஷன் ஒன்று வரும். உங்களுக்கு பாஸ்வேர்டை புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அங்கேருந்து உங்கள் பாஸ்வேர்டை, உங்கள் கூகுள் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரிகவரி ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அப்படி இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்டாகவே டிலீட் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லி ஒரு விஷயம். அது எப்படி வரும், பண்ண முடியாதனாக்கா அது எப்படி வரும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் பண்ண பார்த்தேன், ஆனால் பண்ண முடியல அதில். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ பண்ணது இல்லை, இந்த மாதிரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் பண்ணல பண்ண கேஸ், அது எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன் கேஸ். பாருங்கள், இங்கே பாருங்கள், இதாவது தான் நம்மளுக்கு வந்து ரெண்டாவது இந்த நான் பண்ண ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி இஷ்யூனாக்கா அவங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ரிகவரி பண்ண முடியல. நான் ஒன்று பண்ண பார்த்தேன், ஆனால் அது பண்ண முடியலைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்துடும், உங்களுக்கு பண்ணவே முடியாது சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் கைஸ், பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஒரு லிங்க் அவங்க சென்ட் பண்ணுவாங்க, அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் வந்து ரிகவரி ஆயிடும் கைஸ். ஸோ இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிதான் நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் அக்கௌண்ட் வந்து ரிகவர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிகவர் ஆனால் 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து உங்கள் அக்கௌண்ட் ரிகவரி ஆயிருக்கா இல்லை சொல்லி அதில் வரும். அப்படி ரிகவர் ஆகலைனாக்கும் ஒரு மெயில் வரும், ரிகவர் ஆனாலும் ஒரு மெயில் வரும். ரிகவர் ஆனால் என்ன மெயில் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சுடுவாங்க. அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்து ரிகவரி பண்ணுற ஒரு ஆப்ஷன் டைரெக்டாகவே வந்துடும். புதுசாக பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதை கிரியேட் பண்ண உடனே உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து லாகின் ஆகிடுங்க. ஸோ இந்த வீடியோ சொல்ல இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.